ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜிஆர் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி இந்த ஃபெஸ்டிவ் சீசனுக்கு ரொம்ப கம்மி விலையில் கம்மியான நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு ஹல்வா தான் ரெடி பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்குவோம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்தணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கப் சேர்த்துறேன். இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு கார்ன்ஃப்ளவர் ரொம்ப கரைக்கணும்னு அவசியம் இல்லை. அது சும்மா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணாவே கரைஞ்சிரும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம ஹல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ நல்லா ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்குவோம். அந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுவோம். உங்களுக்கு கப்பு இல்லை அப்படின்னா மெஷர் பண்ணுறதுக்கு நீங்கள் டம்ளர் கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நம்ம ஹல்வாவுக்கு கலருக்காக சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஒரு கடாயில் எடுத்துகிட்டு அதை ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, தண்ணி எதுவும் சேர்த்து தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த கொதிச்சிட்ருக்க சர்க்கரை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு. இதுக்கு இந்த அல்வாவுக்கு சர்க்கரை பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு அந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் ஹல்வாவுக்கு நல்ல கலர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. தீயை நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க. ஒரு கையில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு கையில் கரண்டியால் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா இது உடனே கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள் நான் ஊற்றவே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகளாக வர ஆரம்பிச்சிச்சு. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் கட்டி இல்லாமல் ஹல்வா கிடைக்கும். நல்லா ஸ்மூத் ஹல்வா. இல்லாட்டி உங்களுக்கு கட்டி கட்டியாக அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை கரைக்கவே முடியாது. அதனால் கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலக்கிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக ஆரம்பிச்சிருச்சு மாவெல்லாம். இப்போ நம்ம நெய்யை சேர்த்த ஆரம்பிச்சிருவோம். நான் மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நெய் ஃபுல்லாக உள்ளே இழுத்ததுக்கப்புறமா 2வது டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தனோடனே பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம 3வது டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் அல்வா சூப்பராக இருக்கும். இப்போ 3வது டேபிள் ஸ்பூன் நெய்யும் பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக அந்த மாவு இழுத்துக்குச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஃபைனல் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். இதுதான் கடைசி டேபிள் ஸ்பூன் நெய். இந்த அளவுக்கு நெய் சேர்த்தனா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் இதுமாரி கேரளா ஸ்டைலில் செய்யணும் அப்படின்னா நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அதுதான் கேரளாவில் கிடைக்கிற சூப்பரான ஹல்வா. நெய் ஊற்றி செஞ்சால் அது பாம்பேயில் கிடைக்கிற கராச்சி ஹல்வா. நெய் ஊற்றாமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் அது கேரளா ஸ்டைல் ஹல்வா. ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நெய்யும் தேங்காய் எண்ணெயும் தான் வேறு வேறு. இப்போ பாருங்கள் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக 4வது டேபிள் ஸ்பூன் நெய்யும் உள்ளே நல்லா இழுத்துக்குச்சு. இந்த அளவுக்கு ஹல்வா பதம் இருந்தால் போதும். இப்போ சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாக 20 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. இப்போ நீங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம். இல்லை நட்ஸை ஃப்ரை பண்ணி சேர்த்தும் சாப்பிட்லாம். இல்லை பச்சையாக போட்டு கூட சாப்பிட்லாம். நான் கொஞ்சமாக கேஷ்யூ, கொஞ்சமாக பாதாம், அதுக்கப்புறம் வெள்ளரி விதை அதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த நட்ஸு பிடிக்குமோ அது சேர்த்துக்கோங்க. வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நட்ஸு எதுவுமே சேர்த்து தேவையில்லை. இப்போ பாருங்கள் நான் நிறையா நட்ஸு போட்டிருக்கேன். ஏன்னா நல்லா நட்ஸு போட்டிங்கன்னா ரொம்ப ரிச்சாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக நட்ஸு போட்டு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நெய் தடவினால பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஒரே லெவல் ஆக்கி வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஆறுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3லேருந்து 4 மணி நேரம் ஆகும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அவ்வளோதான். நம்ம 2 in 1 சூப்பரான கம்மி விலையில் அல்வா ரெடி ஆயிடுச்சு. செய்யறதும் ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறது. செலவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ பாருங்கள்
சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர். பாய்.